ஹாய், எல்லாம் அப்படி இருக்கிறீர்கள்? நான் நலம், உங்களோட நல்ல முறையாவல். இன்றைக்கு அடியேன் கதைக்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் கூட புலங்களை பார்த்து கொண்டிருப்பேன். அதில் வாரங்களை ஷேர் பண்ணுவேன், அதில் எந்த கருத்தையும் சொல்லுவேன். சிலதுக்கு பதிவு போட வேண்டியிருக்கு, போடாமல் போகையில் விளக்கம் கொடுக்கும். இன்றைய பதிவு எதை பற்றி என்றால், எங்களோட ஒரு மதிப்புக்குரிய தேரர் என்னவருக்கு பல்லேகம தேரர் குறித்து ஞானசார தேரர் வினசம் மூதேஷ். மனிதர்களாக இருக்கும்போது தவறுகள் நடப்பது இயல்பு, சரி. சமூகத்தில் இதெல்லாம் சாதாரணம், அது சரி. யார் பிக்குமார் பொம்பளை பிடிக்கிறார், அவரே சொல்லிட்டார். ஆனால் பிறரின் குறைகளை விட்டு பிழைப்பு நடத்தாதீர்கள், அது சரி. ஏன்னா இதை கொடுத்தா நிறைய காசு வரும் பேங்கில். பல்லேகம தேரர் குறித்து ஞான தேரர் விளக்கம். பன்னாடைக்கு ஒரு பரதேசி விளக்கம் கொடுக்குது, அந்த பன்னாடைக்கு இந்த பரதேசி விளக்கம் கொடுக்குது. அவனை வெளியில் விட்டுட்டு சரி பாவ மன்னிப்பு கொடுத்துட்டு இவனை சுடுவோம். வேற இந்த இந்த என்னவே இவனுக்கு பல்லேகமாக தேரர் கொடுத்து ஞானசார தேரர். இவருக்கு ஒரு எனக்கு தூசணம் தான் வருது, தேரர் வருது பன்னாடை. இவங்களுக்கு ஒரு சுனாய் வருது இல்லை, இவன் தான். இதை கேட்டால் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, கிளிக் பண்ணது. ராமேஸ்வரம் மிஷன் பதிவு கொண்டு போட்டுனான்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்குது உங்களுக்கு. அது கொஞ்சம் காரசாரமாக போட்டதில் அதை எடுத்தாச்சு. இந்த தேரர், இவர் தேரர், இவரை மாதிரி தான் அவர் ஒரு காவி. அவன் பேர் வந்து இப்போ தான் கிட்டடியில் சனி இங்கே போகுது இந்தியாவுக்கு, பரதேசி. அதுன்ற பேர் அந்த பேர் வருது இல்லையே, என்ன பேர்? ராஜேஸ்வரா. அந்த பன்னாடை ராமேஸ்வர மிஷன் ராஜேஸ்வரான்றது அது பொம்பளை பிரச்சனை இல்லை. ஏதோ ராமேஸ்வர மிஷனில் அது ஒன்றும் இல்லை. ஈயன் இழிப்பாங்க ஒழியோ இப்படி ஒன்று தொடப்ப மாட்டாங்க, நல்ல உலகம் எல்லாம் காட்டி நிற்பாங்க ஒழியோ தொட மாட்டாங்க. ராமேஸ்வர் சொன்னவர் கல்யாணம் கட்டாங்க. ராமேஸ்வர் இப்போ பூமிக்கு வந்தாலே சொல்லுவார், அவன் முதல்ல வேலையாக இப்படி இருக்கிற நீங்கள் கல்யாணம் கட்டுக்கிறான். சரி, அவங்களோட பிரச்சனை. அவர் சமயத்தின் வேலை தான் எங்களுக்கு முக்கியத்துவம் தர்றது. ராஜேஸ்வரர் அந்த கதையை முடிச்சுட்டு வருவார். என்ன நம்முடைய ஆட்கள் செய்கிறத விட்டுட்டே நான் அவன் தெரியும், எல்லாம் ஒன்று தான். எனக்கு சமயம் இல்லை, இருந்தாலும் இந்துவாயிட்டம் இல்லை. ராமேஸ்வர மிஷன் வெள்ளவத்தில் ஃபேமஸ், உலகம் முழுக்க ஃபேமஸ். ராமகிருஷ்ணன்றது ராமராக இருந்தவரே, கிருஷ்ணராக இருந்தவரே. எவன் ராமனாக இருந்தானோ எவன் கிருஷ்ணாக இருந்தானோ அவனே ராமகிருஷ்ணராக இருக்கிறான்னு சொல்லி ராமகிருஷ்ணன் போதனை கொடுத்துருக்கார், ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்போ அவர் யாருன்னு தெரியும். உலகம் முழுக்க மடம் இருக்குது, அதில் கொழும்புல உண்டு. பணங்கள் கொடுத்தா மிக சிறப்பாக இந்த பணத்தை குழந்தைகளுக்கு செலவழிப்பாங்க. இங்கே என்னாலும் சரி, மட்டக்களப்புனாலும் சரி, அதில் தொட மாட்டாங்க, அது ஓகே. 8 மணி இந்த பொம்பளை சேட்டையில் ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒரு நல்ல விஷயம். ஆனால் எழிப்பாங்க, வெளியே நிற்பாங்க, அது சேட்டையில் நல்ல விஷயம். அல்லிக்கிறது எரிச்சல் நண்டில் கல்யாணத்தை கட்டணும் நான் சொல்கிறோம். அடுத்தது இது ரெண்டும் ஓகே. ஆனால் டொமினேஷன், தங்குற ரூம் குறைஞ்ச காசில் கொடுப்பாங்க. அப்போ தான் நான் அங்கே போனேன்னா, அப்போ எனக்கு ஆல்ரெடி என்ன வேலைக்கெல்லாம் தெரியும் தானே. அந்த இங்கே விழா நடத்துனது அப்போ என்ன பெரிய சாமி, சின்ன சாமி, நடி சாமிக்கெல்லாம் எனக்கு தெரியும், எல்லா சாமியும் நல்ல மாதிரி. அப்போ போனாலும் மாதிரி அது எனக்கு நல்ல ரூமு, சாமின்ற ரூமுக்கு அடுத்த ரூமு தான் போட்டாங்க. நான் எனக்கு பக்கத்தில் ஏண்டா ஊறுகள், அவைக்கு பக்கத்தில் ஏண்டா ஊறுகள் இல்லை இல்லை, உங்களுக்கு பெரிய சாமின்ற உடல் பொம்பளை பிள்ளைகள் என்ன பாதுகாக்க போகிறாங்க அப்படின்னு விளையாட்டு. இது வந்து பாலுக்கு பூனை, என்ன பாலுக்கு பூனையை காவலுக்கு விட்ட மாதிரி. அப்போ சுவாமிக்கு பக்கத்து ரூமே நான் தந்தாங்க. சரி, கொஞ்சம் எரிச்சலாக தான் அந்த விழுவானங்களே வந்து நிற்கிற நேரத்தில் 4 பேரோட காட்சி படம் கொண்டு பார்த்தா சாமி ரூம் பக்கத்தில் போட்டுருக்காங்க. சரி, இருந்தான் ஏதோ மதிச்சு ஒரு மனுஷன் எனக்கு தந்துருக்கா, அந்த ரெஸ்பெக்டை காப்பாற்ற தானே ஒன்று. அதுக்காண்டி நான் இவங்களாம் நிறைய கடப்புரிவியில் வாங்க போகிறது இல்லை, பார்க்க வந்து யாச்சா காய்க்கிறது. அப்போ பிள்ளைகள் சாட்பட வரைக்கும் வந்து அண்ணா ஜாத்திரை தாங்க ஒன்றும் சரின்னு கொடுக்குறது வாங்குறது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அங்கால ஒரு சாமியை பக்கத்தில் என்ன கொண்டே போட்டாங்க. சரின்னு இருந்தால் அதுக்கு ஒரு கொசுக்கடி, நுழம்புக்கடி, நுழம்பு மருந்து அடிக்கிறதில்ல. அதுக்கெல்லாம் இப்போ சார்ஜர் பிளாக்கை போட பண்ண மாட்டாங்க, பிளாக்குகள் இல்லை, கொசுத்திரி மருந்தை போடலாது. நம்மளுக்கோ வந்து வீட்டில் நெட்டில் போட்டு காட்டலாம் ரூமெண்ட தான் ஞாபகம் வருது. சில பிள்ளைகள ரூமை பொம்பளை பிள்ளைகள் பார்த்தனப்பா அந்த மாதிரி என்ன ஏசி, என்ன பெட்டு, என்ன இது போய் படுத்துருக்கலாம். ஐ மீன் ஜஸ்ட்டு
ஆக்களோட இல்லை பெட்டில் ரிலாக்ஸுக்கு அங்கே என்ன முளைத்தி பக்கமாக போகலாம் போல இருக்கு. ஸோ நல்லது. சில பேரோட சண்டை அடிக்கிறதும் கவலையாக இருக்க பிறகு பார்த்தா புது புது உறவுகளை டெவலப் பண்ணிடுது. கடவுள் எல்லாமே நன்மைக்கு தான் நம்மளை செய்யுது. சண்டை அடிக்கிறதுக்கையும் வாழ்த்துக்கலாம், சந்தோஷம், நன்றி. அப்போ உண்மையில் அந்த ரூமை பார்த்தா உள்ள நல்லபடி ஆடுது உண்மையாக. அந்த புள்ளி ஓமெண்டாக பேர் சொல்லலாம் சரியில்லை தானே. டான்ஸ் அண்டா சும்மா ஃபஸ்ட் கிளாஸ் டான்ஸ். பஞ்சாபி போட்டு ஆடுவார், ட்ரௌசரும் போட்டு ஆடுவோம். நல்லது, நீட்டான ட்ரெஸ்ஸோட ஆடுது உள்ள. ஆடத்தம்மன் உண்டா ஆடுறதுன்றது மிக நல்ல. நான்லாம் அடிக்கடி ஆனால் லைவில் வந்து ஒரு காத்தம் ஆடினது விஜய் வென்றதுக்கு. அது ஆக்சுவலாக விஜயிൻ്റെ வெற்றியை தாண்டி திமுக தோற்றுவது தான். அதுதான் குழுவம். விஜய் வென்றதும் சந்தோஷம். ரெண்டு சேர்த்து ஒரு ஆட்டம். பிள்ளைகள் ஆடுதுகள், ஆடுற பிள்ளைகள் சந்தோஷம். உங்களுக்கு ஹெல்த்தில் நல்ல எனர்ஜி இருக்கும். பரதநாட்டியம் ஆடினாலும் சரி, வெஸ்டர்ன் ஆடினாலும் சரி, கலந்து ஆடினாலும் சரி, சூப்பர். வெக்கங்களை விட்டு ஆடத்தான் போனோம்டா. ட்ரெஸ் எல்லாம் குறையும். பிள்ளை ஆடுது நல்லா. ரூம்னு சொன்னால் சும்மா ஃபஸ்ட் கிளாஸ் அந்த மாதிரி. பொம்பளை பிள்ளைகளுமே நீட் தானே ஐயா, சும்மா வேறு இல்லை. எதுதான் சொல்ல ஒரு பொம்பளை பிள்ளை விட்டு போகணும். இங்கே வேறு நம்மளோட நிறைய பேர் இந்த மாதிரி கிடக்காங்க. மேலே ஒட்டுறையாத எழுதுகள் எல்லாம். நானும் கொஞ்சம் நீட்டாக ரெண்டாலும் இந்த பொம்பளை பிள்ளைல மாதிரி நீட்டாக இருக்கல. அதுக்கு நீட்டுக்கு கேர்ள்ஸா இந்த தங்கச்சி ஒன்று இருக்காள்வாவே சும்மா என்கிட்ட ராசா க்ளீன் தான். வா ஒரு நிமிஷம். ஓகே, அதுதான் எல்லா வீடுகள்லையும் ஆக்கள் சேர்த்த தான் சாப்பிட வேண்டிய கொடுக்குறோம். என்னடா அங்கே சமைக்க மாட்டோம். தன்னைக்கு இந்த பூனை சேர்த்து போச்சு. அங்கே 3 நாளாக சமையல் இல்லை. ஆக்கள் சேர்த்த மாதிரி சொந்தக்காரெல்லாம் வீட்டை சாப்பிட வேண்டிய கொடுத்தோம். அதுவும் ஒரு சரிதான், அது செத்த விடு. ஸோ அவளும் நல்ல நீட், இந்த பிள்ளை நல்ல நீட். ரூம்னு சொன்னால் அந்த மாதிரி ஈஸியும் ரூமை பார்க்க ஆசையாக இருக்கும். ரூம் தான் இருக்கு பார்ப்போம். முன்னத்துக்கு போனா அந்த பக்கம் ஒரு விசிட் பண்ணும். ஓகே ரைட். ஸோ பதிவுக்கு போகும். அதோட என்னென்னு சொன்னால் சில பேரால் வேலை வழக்கமானது. சில பேர் என்னோட என்னென்னு சொல்கிறது கொழுவுற மாதிரி ஒரு கொழுவுறது அன்று கூடினா கூட கொழுவுறாரு. கொழுவி கொண்டு நல்லதாக செஞ்சுக்கிட்டோம். சந்தோஷம். அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் தானே. அப்போ ஒடினபடியாக வேலை தெரியும். ஓகே, எங்களுக்கு என்ன டெவலப் பண்ண எத்தனை பேர் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் தானே. ஆம்பளையோ பொம்பளையோ அது அதுவும் பக்தியான பிள்ளைகள் ஒரு தொழில் முயற்சியில் சக்ஸஸாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு எனர்ஜி வரும். இல்லை இதில் பார்க்க நாங்களும் டெவலப் ஆகலாம். ரைட். விஜய் சொல்லணும் எப்போயுமே ஒரு இது இருக்க பக்கத்தில் ஒரு பொம்பளை இருந்தால் சப்போர்ட்டுக்கு வந்து எனர்ஜி தான் உண்டு. சர்க்கார் ரைட். அப்போ எஸ், அப்போ இந்த சாமி என்ன செஞ்சார்? ராஜேஸ்வரா என்றவர் எனக்கு தனக்கு பக்கத்தில் ரூமை போட்டுவிட்டேன். அப்புறம் இருந்து என்ன அவங்களுக்கு விருப்பம் இல்லை சாமிமாருக்கு இந்த தங்களுக்கு பக்கத்தில் வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு பக்கத்தில் அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைகள் எனக்கு எடுத்து விட்டுருவாங்க. அந்தளவுக்கு தெரியும். அப்போ பின்ன சாமியோட ரூமை பக்கத்தில் எனக்கு ரூமை போட்டுவிட்டாங்க. சரியானு இருந்தால் அங்கே கொசுக்கடி, நுழம்புக்கடி, மூட்டை பூச்சிக்கடி எத்தனை சொன்னாலும் அதை கேட்குறேன். சரிதானே, குறைஞ்ச காசு 1300 ரூபான்ற சொன்ன விளையாட்டில் ஒழுங்கில் அதையும் சேரும் 2 பேர். அப்போ 2600. பெரும்பாலும் ஆக்கள் வரையில் நான் 1300 அடிட்டு ஒரு 9 நாள் வரைக்கும் தான் இருந்தேன். 9 நாளும் மூட்டை பூச்சி கடி சொன்னால் வந்து பார்க்க மாட்டாங்க. அங்கே குமாரன் ஒருத்தர் இருந்தவன் எங்கேயோ வந்துட்டேன். குமாரன் ஒருத்தர் இருந்தவன் என்ன செய்வான்னு சொன்னால் அவனுக்கு வேலை இந்த ரூமோட பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதா தெரியும். அவன் என்ன செய்வான்னு சொன்னால் சாமியை கூட்டி கொண்டு வச்சு சாமிக்கு வகுப்படுத்துருவான். எப்படி அக்கௌண்ட்ஸ் பார்க்குறான். கடைசியாக சாமிகிட்டே வேலையும் செய்ய விட மாட்டான், தண்டை வேலையும் செய்யறதில்லை அந்த குமாரன் கடைசியில். அது இப்போ இருக்கோ இல்லையோ அது போயிருக்கும். இப்போ ராஜேஸ்வரம் போகுது. அதுக்கு தான் சொல்ல வரேன். வந்து என்னோட சொல்கிறவே ஒன்றில் பரலோகம் போயிடும். கடுமையாக சேட்டை விட்டால் பரலோகம், கொஞ்சம் மேரி சேட்டை விட்டால் அந்த பொசிஷனில் இருக்க மாட்டோம். கணக்கு உதாரணம் 1-2 இல்லை. அப்போ அவர் மாதிரி நடந்து காட்டுற போகிறோம் ஒரு கட்டாத்தான் மக்களுக்கு தெரியும். எடுத்து விட்டு சரியோ ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் ஏன் நடப்பா பார்த்தா இந்த படம் பார்த்து நீங்கள் என்னது என்ன படம்னு சொன்னால் ஃபாஸ்ட்டாக நடக்கிறது நல்லது. ஒடிசேமி செய்யக்கூடாது என்னாலும் பரவாயில்ல, நான் செஞ்சு காட்டணும் மாதிரி இருக்கு. இவனே எனக்கு எப்போ தெரியுமாண்டா நான் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு போயிருக்கல, சின்ன படிக்கனா போயிருக்கலையே தெரியும். அப்போ 5 பேரையும் போயிருக்கேன். ஒரு 7ஆம் வகுப்பு அங்கான் வந்தது. அவன் கல்யாணமாக இருக்கான். அப்போ 10 மணிக்கு பிறகு போகக்கூடாது சரிதானே. எங்களுக்கும் அப்படி தான். எங்கேயும் ரூல்ஸ் போட்டால் பிரேக் பண்ணுறது, எங்கேயும் 2 வந்தால் எல்லாம் பூட்டி கிடந்து நான் சுவரத்துக்கு குறித்து 15 வெயிட்டு. இவன் கலைச்சி கொண்டு ஓடியா என்ன பிடிக்க முடியாது. நான் பறந்துட்டு இப்போ
அது வந்து அவன் தான் 2 பேரும் தெரியாது. அப்போ வேறு அங்கே கொஞ்சம் திரிவார், குறுக்கு மறக்கும் திரிவார், காவியம் காட்டிக்கணும். ஃபாஸ்ட்டாக நடக்கிற உடம்புக்கு இல்லாத நடப்பார். அதனால் நான் அதை நடந்து காட்டல, சரியில்லை. அவர் நான் இன்னொரு நாளைக்கு செஞ்சு காட்டுவோம். பாப்பா மூட்பா தான் நடந்து காட்டுறேன். நான் இந்த இந்த படத்துல என்ன விக்ரம் நடப்பான், ஒரு பைத்தியத்துக்கு நடிப்பான். அந்த கஞ்சா கடத்துறோம் இல்லை, இடம் காணும் வரையாவது கொஞ்சம் புறம்புவார். ஒரே செகண்டா ஒரு லைட்டாக ட்ரைவ் பார்க்குறேன் தானே உங்களுக்கு. இதில் எப்படி என்று வளர்த்து கவர்மெண்ட் வரியா அது இங்கே இருந்து தெரியாதான் தெரியுது. இப்படித்தான் போவான் ஆக்களை ரெயில் இடிச்சு விடுவான். இது இதில் செய்யலை, அது இடம் காணாது. அப்படி ஒரு லூஸு தான் அது. அப்போ நான் தெரியும் சின்னல இது கொஞ்சம் தட்டி போடுவது ஒரு நிலமை நேரம் சாமி என்ற பேரில் இருக்குன்னு விட்டாதான் அது விளக்கத்தை படுத்துகிறேன். அப்போ சரி என்று போய் சொன்னால் அப்போ ரூமை க்ளீன் பண்ண போண்டா க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஆனால் காசு மட்டும் 10 நாளே கட்டி போட்டு 11ஆம் நாள் கட்டையிலேட்டா வந்து கத்துவாங்க. மிச்சம் காசை கட்டுவோம் தானே நாங்கள். அதை நான் ஒவ்வொரு நாளும் கட்டுறேன். அப்படி ஒரே அடியாக கட்டி விடும். அப்படின்னா அவர் 1 வருஷத்துக்கு கட்டி போட்டால் அங்கே இருக்கணும். இப்போ பூரா இப்போ வெக்கேட் பண்ணுறது தெரியாது. அப்படி தான் நாங்கள் கட்ட முடியும். அதோட என்ன வேற மாதம் காசு என்ன கருத்தில் ஆகிடும். அப்போ அதையும் கற்றுக்கொண்டு இருப்பான் பாரு இவன் ராஜேஸ்வரா. அவனுக்கு எதே இல்லை ஒரு பிராண்டு. அங்கே பல்புகள் ஹில்போல் ஒன்று சுட்டு கிடக்கும், அது மாற்ற மாட்டாங்க. ரூம் எல்லாம் சும்மா கண்ணாடி சும்மா கருப்பாக இருக்கும், அது மாற்ற மாட்டாங்க. நான் வேண்டி கொண்டே கொடுத்தா அதை கொண்டு எங்கே போடுறாங்கன்னு தெரியாது. சரி பாத்ரூம் அப்போ நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணினேன்டா, அப்படி இப்படி பிரச்சனையாக கிடக்கு, இது இருக்கா ரூமை க்ளீன் பண்ணக்கூடாண்டா. ரூமும் க்ளீன் பண்ணுறது இல்லை, பாத்ரூமும் க்ளீன் பண்ணுறது இல்லை, கொசு பிரச்சனை தீரலை, காசு மட்டும் பண்ணிடுவாங்க. பெரிய சாமிகிட்டேன்னு போய் சொல்லி கவுண்டர்லையும் சொல்லி நடக்கல. பிறகு ஒரு கனடாவில் இருந்த பொம்பளை பிள்ளை வந்தது. இதை 1 மணி இருக்கும், சத்தம் இருக்குது. நான் மேலே இடந்தேன்னா சத்தம் போட்டு கீழே வந்தேன். கீழே வந்தால் குமார் எழுதி ஒரு மூடத்தில் பிரச்சனையாக இருக்குன்னு பிள்ளை சத்தம் போடுறோம். இவர் அதோட சத்தம் போடுறார், 1 மணி சத்தம் போடுவான். நான் சின்ன பிள்ளை மூட்டை பிடிச்சி கடிச்சா நீ அதை க்ளீன் பண்ண விட்டா அவளுக்கு சத்தம் போடுவோம். நான் நித்திர இல்லாமல் வெளிநாடுகளில் அரைவாசிக்கு அடிப்புறேன் சார். அதுவும் இந்த வயசுக்கு மேலேன்னா உங்களுக்கே தெரியல பார்க்க. அதுக்கு எத்தனை வயதோ எனக்கு தெரியாது. அப்போ அந்த இயற்கைகளை விளங்க வேணும். அது மூட்டை பூச்சி கடிச்சா பிள்ளை கற்று தான் நித்திரோல முடிச்சுட்டேன். அப்போ நான் நீ எனதுக்காண்டி அவளோட வே கற்றுக்கொண்டிருக்காண்டு வேணும். அந்த பிள்ளை அப்போ என்ன செய்யலாண்டு கேட்டது. நான் என்ன விடிய போய் பெரிய சாமியோட இருக்கார், பெருசாக அடிப்பேன். அதாவது பெருசாக அடிப்பேன்னா இந்த இதுகளொன்று அவை அடிக்கிறதில்ல, நல்லா என்னென்னு சொல்கிறது பெருசாக வாசிப்பேன். அதாவது சொற்பொழிவு இவருக்கு தான் நான் என்ன சொன்னான்டா, அங்கே போயிட்டு குடிச்சு போட்டு சாராய பொருளெல்லாம் போட்டுவிடுவாங்க, மீன் பேக்கெட்டுகள்லாம். இப்போ குடிக்கிறதுக்கோ மச்சம் சாப்பிட்றதோ நான் எதிர்ப்பு இல்லை. ராமேஸ்வர மிஷன் என்ற பேர் எல்லாருக்கும் தெரியும், வேறு தானே பேர் எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் தொங்கி கொண்டு தெரியாமல் கொடுத்துறாங்க. இதெல்லாம் கண்டா அப்புறம் வந்துடுவாளவே நீ காவாலியோ கத்திரிக்கானோன்னு தெரியும். எத்தனை பேர் பேப்பட வேண்டியிருக்கா. அப்போ நான் லைவுக்கு வரைக்கேன் கடவுளை கருத்தை சொல்லி போட்டு யோசிக்க வேண்டியிருக்கு. அவ்வளோ பிடிக்குதோ இவ்வளோ பிடிக்கும், யாருக்கு பிடிக்கல எனக்கு என்ன நடக்கா செஞ்சு வந்தேன். சரி அப்போ சரின்னுட்டு என்ன சொல்லிக்கிட்டோம்னா, எஸ் சாராய பூத்துக்கள் இதுகளெல்லாம் கிடக்குது மிஷனுக்குள்ள கிடந்தா பெரிய சாமி சொன்ன இப்படி இப்படியாண்டு அது தம்பி ஒன்றும் செய்யலான்ற. இப்போ இந்த தேர்தல் சொல்கிற எல்லாம் சரிதானு. அதனால் அவ்வளோ எனக்கு ஞாபகம் வந்தது. இனி இதுக்கு இந்த தேர்தலுக்கு இருக்குது. இவனும் சாமி தான், அவனும் சாமி, இவனும் காளி தான், அவனும் காளி தான். அப்போ அவன் புட்டிசம், இவன் ஹிந்து, எல்லாம் உண்டு தான். அவங்கள ஒரு பேரை வச்சு தான் அங்கே வயிற்று பிழைப்பு தான். அப்போது மனுஷன் புறக்கேக்க இந்த சமயம் ஒன்று பிறந்தேன். அப்போ ஆதாமே வாழோ அல்லது 2 ஒரு இந்த பூமி தொடங்க இந்த சமயம் ஒன்று பிறந்த ஒன்றும் இல்லையே. சரி அதுக்கு வேண்டாம். அப்புறம் 100 பேர் வலிக்கிட்டு வந்துடுவான், கோணத்தை கட்டிக்கொண்டு பொம்பளையில் ஆம்பளையில் வரிசையை கட்டிக்கொண்டு. ரைட். இப்போ என்னுடைய ஆக்கள் வர்றது குறைவு. பட் இருந்தாலும் நேரடியாக சொல்ல மாட்டேன். சில பேர் வந்து மரபமாக சொல்லலாம். நீங்கள் மாடு வளர்க்கலாம், ஆடு வளர்க்கலாம், கோழி பண்ண வைக்கலாம், இடங்களை ஓப்படுப்பீங்க பேர் சொல்ல பையன், அவ்வளோ பையன், சரி அந்த பையன் இருக்கணும். ஸோ பிள்ளைகள் நல்லா நடக்குது. காலையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷம், மகிழ்ச்சி, இதே தான் மகிழ்ச்சி. ஆரண்டில் தெரிஞ்சு வைக்கல, அது ஒரு மாதிரி இருக்குன்றதுன்னா ஒரு பயம் இருக்குது. ஆரண்டு இல்லை, அதை விரும்புகிற பிறகு ஒரு மனுஷனுக்கு ஒரு காலையில் அதோ பிரசண்டு போய் சொன்னால் அதை என்னென்று கேட்டால் சொல்லி போடுவோம். அதுங்க வைக்கக்கூடாது, என்ன இருக்குமோ என்னவாக இருக்கும். ஓகே சரி. அப்போ
கிளியர் ஆயிடுச்சு. ரைட். இப்போ என்ன சொல்லி கொண்டு வந்தோன்னா ரைட். அப்போ இந்த சாராய போத்துகள் அது எல்லாம் கிடக்க பெரிய சாமிகிட்ட போய் சொன்னேன். பெரிய சாமி அவரும் பெரிய சாமி சொன்னால் பெரிய பெரிய போத்துகள்லாம் இருக்கலாம் தம்பின்னு. அதுதான் பெரிய சாமி, அதை தான் சொன்னேன். அது என்ன செய்யுது இப்போ அப்படித்தானே இந்த சாமி சொன்ன மாதிரி இவன் என்ன சொல்லியிருக்கான், தேரர் இவன் எத்தனை பேர் ரேப் பண்ணான் ஐயாடா, அல்லது படித்தே தொழிலாத்திரியான ஐயா அவன் நல்ல ஆளாக அது ஓட்டுறாங்க பதிவு. ஒரு தேரருக்கு இன்னொரு தேரர் விளக்கம் சரியோ, அதாவது அந்த தேரர் செஞ்சது இப்படித்தானே நடக்கும். அதை நான் ஷேர் பண்ணியிருக்கணும் போட்டுட்டேன். இந்த விஷயத்துக்கு ஒரு உங்களுக்கு தெரியும், நான் வாய்ச்சி காட்டினேன் தானே. அது மாதிரி தான் ஒரு தேரர் செஞ்ச பிள்ளைக்கு இன்னொரு தேரர் அது அது இப்படி தான் நான் நடக்கும்ன்றேன். என்னடா இது கலியுகத்தின் முத்திரை இதுதானே. சாதாரண பிள்ளைகளை பெருசுபடுத்தக்கூடாமல் எது தேரர் வந்து உங்களே பிடிக்கிறது, மற்றவண்ட பிள்ளைகளை பிடிச்சி லாபம் தேடார்களா. ஏன்னாட்டா இதெல்லாம் சொன்னோன்னே எங்களோட ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் காசு வரப்போகுது. இந்த விஷயம் சொல்கிறான் ஒரு தேரர், இவனை சுடணும் முதல் உண்மையாக இப்படியான ரைட். முதல் ராமேஸ்வர மிஷனை முடிச்சுட்டு வரும் இவனுக்கு. அப்போ பெரிய சாமி பெரிய போத்தில் இருக்கலாம்னுட்டார். குப்பை அது பிரச்சனை ஒன்றும் செய்கிறான். நானடாப்பா ராமேஸ்வர விவேகானந்தர் சாரதாண்ட படங்கள் வண்டி எங்கே போனாலும் அங்கே வச்சு அதுக்கு விலகு கொடுத்துற ரூமில் ஐயோ ரூமை குப்பை ஆகிறான்றான். யார் சாமி இவங்களை எண்ணிறது. இவன் தான் இந்த ராஜேஸ்வரான். இப்போ பூரா மிஷன் உருப்படட்டும். அவனுக்கு பெரிய பன்னாடையெல்லாம் பொன்னாட போகிறான். சரி, அடுத்தது என்ன சொன்னான்டா, 25 நாளே இன்னும் இருந்துட்டேன். ஏதோ ஒரு விடமாராக்கம் அவங்க கொடுக்குறது எனக்கு விட்டாங்களாக்கும். அப்போ ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கீராது, நீங்கள் நாளைக்கே வலிக்கிட்டு போயிடணும்டா. அதை முதல் 2 நாளைக்கு முதல்ல அப்போ சொல்லுவோம், நாளைக்கு வலிக்கிட்டு போயிடணும். பெரிய சாமியோடங்காச்சும் அவரும் ராஜேஸ்வரா சாமியோட உதவிமா. ராஜேஸ்வரா சொன்னால் இல்லைப்பா நீ வந்து இவ்வளோ நாள் தங்கிட்டாப்பா, நீ எதுக்கும் ஒரு ஊருக்கு போயிட்டு வாப்பா. சரி போயிட்டு வந்தா தரலாப்பா, நீ போயிட்டு வாப்பா. சரிப்பான்ட்டு நானும் வந்து ட்ரிங்கோ போயிட்டு ட்ரிங்கோவை இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு அங்கே நின்றுட்டு திருப்பி கொழும்புக்கு வந்தால் 3 மணிக்கு பெட்ரால் ஒன்று அடிச்சு விட்டான் பஸ்ஸை. வடியாக்கட்டு கொடுக்கும் 3 மணிக்கு பெட்ரால் அடித்தா இங்கே 4 மணிக்கெல்லாம் வந்துடுது பஸ். இவன் வைகுந்த வாசல் 6 மணிக்கு தான் திறப்பான். 2 மணிக்கு நான் மட்டுமே நித்தின பேர் கவலையெல்லாம் திட்டுதல் இவங்க இப்படித்தானே. அங்கே சார்ஜ் போடிடாது, அதில் போட்டால் பொம்பளை பொடியோட வரைக்கும் போட்ட பொடியோட வரைக்கும் சார்ஜர் அந்த ரூமில் இருந்து அங்கே பிரச்சனை இல்லை. அப்புறம் சார்ஜரை கொடுக்க போகிறோம் வெடி போகும். அப்புறம் அங்கே கேசாமசம் நடந்து மிஷன் மானமே கெட்டு போனது பொலிசு இல்லாமல் போனது தெரியும். அதுக்கு காரணம் இந்த சார்ஜர் பிரச்சனை. இல்லைன்னா டீசெண்டாக பிள்ளைகள் இருக்குங்க அங்கே இங்கே. அப்புறம் யார் ஒரு பிள்ளை படிக்க வந்து அது பாசரத்தை கொண்டு மேலே போனால் இவன் இங்கே இருந்து மேனேஜர் பார்த்துட்டு சந்தேகப்பட்டான். அவளுக்கு இல்லாது ஒரு பொம்பளை பிள்ளைங்கிறத தூக்கிடாது. ஒரு அவன் கிளாஸ்மேட்டே ஏதோ ஒன்று தம்பியோ தெரியாது, அவன் மேலே தூக்கி கொண்டு கொடுத்துருப்பான். இவன் இங்கே இருந்து டிவியில் பார்த்து நீ அவனோட ரூமை போனேன், நான் உள்ளே போயிலப்பா வெளியில் நான் நீ ஏன் போனேன், எக்ஸாமுக்கு வந்தோம் என்ன எக்ஸாம் இந்தவங்களுக்கு எக்ஸாம் இந்தவங்களுக்கு அப்படி எக்ஸாம்னு சொல்லி சந்தேக பேர்வழி. வயதை பார்த்தா 65-70 அவங்க தான் இந்த பிரச்சனை கூட. விளம்புடிய 2வது பாவம் ஏதோ ஒரு உதவிக்கு போயிருக்கான் பொம்பளை பிள்ளை கண்டுட்டு விட்டுருப்பான். இவன் கிழட்டில் இவன்கிட்ட பேத்தி சாமந்தியை போட்டுட்டு இந்த கிழவன் மொட்டையும் விழுந்துட்டு இந்த பெண்ணாடை அந்த பேர் வருது. இந்த பெண்ணாடை வகுப்படுக்கும் அந்த பொடியை அவன் அடிக்க போயிட்டான். அவன் அடிக்க தானே மட்டக்களா பொடிகள் படுத்து விட்டான். மட்டக்களா பொடிகள் பார்க்க மாட்டான். எங்கிற யாழ்ப்பாணத்தை எல்லாம் பம்மி கணிக்கிறது. நானே நச்சு கொண்டு நான் சாத்தணும் கொண்டு நெக்க அவன் ஒருத்தன் படுத்து விட்டான். சிலது நெக்கவே நடக்கும். நாங்கள் செய்யறதில்ல, ஆக்ஷனை நாங்கள் இறங்குறதில்ல, மனசில் நெக்க அங்கே உள்ள மாட்டி. அப்போ அதனால தாண்டி நான் சொல்கிறேன் மட்டக்களா பொடியோட பிறகு அடி அந்த மேனேஜர். அப்போ நான் சஜஸ்ட் பண்ணினேன், பட் விடிய வரலன்னா 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு ஆளை போடுங்கடா, பிறகு 7லேருந்து 3 வரைக்கும் ஒரு ஆளை போடுங்கடா, அப்புறம் ஒரு ஆளை எவ்வளோ வருமானம் வருது இந்த ஆளை எடுங்குவாங்க. அதை கேட்க மாட்டாங்க. சார் நான் காவல் நிற்கணும் வைகுந்த வாசல் தரிசனம் மாதிரி. சரிகண்டு நான் காவல் நின்றுட்டு நின்றா பழமையாக 8 மணிக்கு வருவான். ஒரு 2 பிஏமாரி நடந்து கொண்டு 9 மணி ஆச்சும் பெரிய நான் ஒரு 2 போட்டேன். எனக்கு அது வீடு மாதிரி தானே. இவர் எந்த ரூமில் இருப்பான். எனக்கு முதல்ல தட்டினு ராஜேஸ்வரான். இப்போ என்னப்பா வர்றேப்பா. சரிகண்டு 8 மணி தட்டினா 9-10 மணிக்கு தான் பாரான். வடிவா தெரியும் நான் வந்து நிற்கிறேன். சரி என்னென்னு சொன்னால் ரூமுக்கு அவன் அந்த வாசலில் நிற்கிறவன் கவுண்டர் காரன்ட்டையும் இந்த பியூர் குமார்கிட்டையும் சொல்லி போட்டால் இவருக்கு தண்ட அனுமதியெல்லாம் ரூம் கொடுக்க. சரி கண்டிப்பாக நான் கேட்டு தானே போகணும். வில்லங்கத்துக்கு போய் படுத்துறது இல்லை தானே. போய் படுத்துருவேன் நான் சில இடங்கள் எல்லாம். இப்போ அங்கே விடுமா சத்தியலோகத்துக்கெல்லாம் போகணும், அவங்க ரூம் தர்றது இல்லை, வெயிட் பண்ணி கொண்டிக்கணும். நான் எனக்கு எந்த வசதியை படுத்துது. இந்த வண்ணஸ்காரருக்கு தெரியும் சத்தியலோகம் என்னன்னு சொல்லி எந்த வீடு தானே. நான் அதுக்காண்டி காசு கட்டாமல் வரேன். நான் போய் படுத்துறேன். அப்புறம் விடியெழுப்பி போய் டிக்கெட் எடுப்பேன். நான் படுத்துருந்தேன் நான்.
சரி அப்படி படுத்திருந்திருப்பேன். எனக்கு அவ்வளோ பொன் வரையில்லை, உரிமை எடுக்கல. அத்தியோகத்தில் பகவான் இடம் வேண்டாம், நான் போய் படுத்துருவேன். இவங்களுக்கெல்லாம் நான் வெயிட் பண்ணி லைனில் நிற்கிறேன். 2 வாப்பன் ஆக்கள் கூட இருந்தால் நான் போய் படுத்துருவேன். டோமெட்ரிக் என்ன டோமெட்ரி ஏதாண்டாலும் ரூம்னாலும் போய் படுத்துருவேன். ஆக்கள் என்ன சரிதானே, எனக்கு எந்த வசதியும் அங்கே படுத்துருவேன். நான் படுத்துட்டு பிறகு முடிய வந்து கவுண்டரில் காசை கட்டிவிடுவேன். இந்த படுத்துருந்தேன் நான் வேதானே. அப்போ அப்படி செஞ்சிருக்கலான்டாலும் சரியில் ஒரு முறை இருக்குது தானே வந்துட்டு. இப்போ எங்கட வீடு வர ஒரு இடம் வரும். அப்போ இது வெளியிடம் மாதிரி மிஷன் எனக்கு ஒரு தேர்ந்த இடம் தான், அது பழைய புறத்தில். அப்போ சரின்னுட்டு மிஷன் தான் இன்னும் கூட எனக்கு அட்டாச் ராமேஸ்வரோட கேம்பஸ்லேயே 3 பேருக்கு விளையாடுறாங்க. ராமேஸ்வருக்கு சாரதாக்கு கேம்பஸில், இங்கே விவேகானந்தர் சிண்டு குடிச்சில், அடுத்தது ராமேஸ்வருக்கு வந்து அதே கேம்பஸ் தான் இங்கே ராமன் அகாடமி இருக்குது. அப்போ அவையோட நிறைய வரலாறுலாம் தெரியும். வழியில் நடந்து வந்தான் 10 மணிக்கு. நான் போய் இப்படி சுவாமி இப்படி உங்களை கேட்கச்சிடணும். ஓ அப்பா ரூம் இல்லைப்பா. ஏன் அது இல்லை விளக்கம் ஏன் இல்லை இல்லை இப்போ அவர் இல்லை மிஷனில், அவர் போகிறார். வாழ்த்து போடா பன்னாட அங்கே என்னாலுமே உருப்படுறான். அங்கே அதை போய் கல்யாணத்தை கட்டி இங்கே என்னாலும் கல்யாணத்தை கட்டி புள்ளைய போகிறோம். வயசு இருக்கு உனக்கு, அதெல்லாம் வேலை செய்யும் இல்லையா. அந்த கீழே போட்டுருக்கிற சாமானோட பாவி அவனை ஒருத்தர் ஓய்வு கொடுக்குறோன்னா பண்ணிட்டுச்சே வேற தேசியம் சாமின்னு விളിக்கிட்டான். நாயலை நாட்டு நாசம் பண்ண ஆனால் உரி விடுவாளை கொடுத்திருந்தாங்க ஓயில். நீ சாமி உனக்கு இல்லை நான் சாமி பட்டம். கொஞ்சம் பேர் வெளிக்கிட்டு ஐயோ உங்கள் மகத்துவன சாமியின் புனிதத்தை களங்கப்படுத்தி வாங்கடா இங்கே ஒவ்வொரு நாயாளம் வச்சு வட்டி வர்றேன் அம்மியில் வச்சு நாயாளம். இப்படித்தான் நான் கொழும்புல இருக்கீங்களோ அப்படி கிழிச்சு போடுறேன்னு ஒவ்வொரு நாயும் வருது. எந்த சாமியை நீ அப்படி சொல்லுவியோ, எந்த முனுசாமியை சொல்லுவியோ, கந்த சாமியை சொல்லுவியோ. அப்புறம் கடைசியாக கிரைம் பிராஞ்சில் விட்டு போய் நான் நம்பர்லாம்னா பொத்தி கொண்டு இருந்தாங்க. யார் வந்து கோல் அடித்தாலும் கிரைம் பிராஞ்சில் கொடுத்துருவாங்க. அப்போ 50 பேருக்கு சாமியார் ஏறி விடுவார், அந்த வாள்கள் ஏறி விட்டு. இப்போ சொல்லிட்டு தான் உருவ சொல்லி வாங்க கொஞ்சம் பேர் ஐயோ இந்த சாமி இந்த புனிதத்தை ஏன் சாமிக்கு மூத்திரம் பெய்கிறேன் அவர் பிடிச்சி தானே பெய்கிறேன். அது வந்தால் இதுவும் இருந்தானே சாமி இவங்களால நாடு நாசம். இப்போ அவன்கிட்ட கதை முடிஞ்சு அதோட அவனுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். போலீஸ் கம்ப்ளைண்ட் இப்போ இருக்குது அங்கே மிஷனுக்கு. இந்த காசையும் எடுத்துன்னு போயிட்டாங்க, அதை மறந்துட்டேன். அப்போ இந்த பெரிய ரூமில் இருந்தால் கரைச்சல் என்று சொல்லி போட்டு தீர்வு வரும் வரைக்கும் நான் எங்கேயாச்சும் சொன்னான் இருப்பேன். இந்த பேர் ரூமில் இருந்தால் காசும் கூடுது அநியாயம். அந்த பிள்ளைய சொல்லிவிட்டேன் கனடா பிள்ளைய போய் பெரிய சாமிடாண்டு காசு திருப்பி கொடுக்க வேணும்னா அது நீ சண்டை பிடிச்ச மாட்டேன்னா நான் கன்சியூமரில் சொல்லு. காசு திருப்பி கொடுக்க வேணும்னா நீ சரியான கம்ஃபர்டபுளாக ரூம் தரல கொசுக்கடி ஃபைனோட ஹேர்ட் கன்சியூமரில் சொல்லணும். ஓ மண்ணா அண்ணன் கொடுத்து இவ்வளோ பிள்ளைகள் அண்ணன் நான் கேட்கும். ரைட் அடுத்த பிரச்சனை ரைட். அப்போ அது போய் என்ன செஞ்சுச்சேன்னு தெரியாது. நாம் அதில் இன்வால்வ் ஆகல. பிறகு மற்றபடிகள் மாதிரி உடனே தங்கச்சி நம்பரை தாண்டு பண்ணணும்னா வேணும் தெரியணும். அப்படி ஒரு இடம் காய்ச்சத்தான் 37 ஆக்களுக்கு சந்தோஷம். நாங்கள் அப்பப்போ தீர்வு கொடுத்துட்டு போயிடுவோம் அந்த டைமில். ரைட். அப்புறம் இந்த ரூம் இருக்குது தானே, நான் வந்து நார்மல் ரூமில் இருந்தேன். நார்மல் ரூமில் இருந்தால் அந்த ரூமுக்கு பூட்டு இல்லை. இவன் குமாரண்டவன் கீழே குளிக்க விட்றான்னு சொல்லி போட்டு ஆக்களை விட்டு விட்டான். 4 பேர் வந்தாங்க 212. ஓ இதுதான் 212 211 நாங்கள் இல்லையாண்டா 212 உள்ள வந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி 4 பேர் அங்கே இருக்கிறபடி சரிதானே, தனியாக படிகள் இஞ்சால படிகள் அங்கே பொம்பளை பிள்ளை. அப்போ வந்தால் 4 படி பிள்ளைகள் தெரியல. 6 விட்டு குமார் அப்படியே ஆல்ரெடி ஆக்கள் இருக்கிறது இல்லைண்டா அப்போ 211 டாக்குமெண்ட் போகிறான். நாங்கால எப்படி இருக்குது. இன்னொன்று சாமான்களை போனால் என்கிட்ட 5000 ரூபா காசு களை போயிட்டு அதையும் போய் சொன்னேன். சொல்லி பூட்ட போடான்னு இந்த ராஜேஸ்வரன் இந்த பண்ணாடை தான் அவன் கேட்கல. அப்போ கம்பங்களவன் விழா வச்சது 5 லட்சம் ரூபா அவன் கொடுப்பாங்க. அப்போ அது இல்லை இவன் மண்டே விட்டோன்னுட்டான். சரியோ அதே தான் கம்பங்களவன் அன்னதானம் கொடுத்தாருன்னு கேட்டால் மூஞ்ச பார்த்து குடும்பி ஐயாண்டியாக்கள் மூஞ்ச பார்த்து இந்த காசு கொடுக்க வெளிநாட்டில் வேண்டுறது அங்கே மிஷனில் கஷ்டப்பட்ட 5 பேருக்கு சாப்பாடை கொடுங்கன்னு கேட்டால் அதை விரட்டு வாங்கினாங்க. இவங்களை கேட்டால் சிச்சி நாங்கள் போனவரை போனாங்களும் எங்களுக்கு தெரியலேன்னாங்க இந்த 5 பேர். சரி நான் தான் நடுவில் இதை சண்டை பிடிக்கிறேன் நானே பண்ணி அந்த ஆறாண்டு சரி அவங்கள கேட்டேன். சரி இவங்க 5 பேருக்கு சாப்பாடு தான் சிச்சி எங்கட நாங்கள் இருக்கிற ரூமை க்ளீன் பண்ணுற ஒருத்தனுக்கு பாசல் தரம் கூடண்டாங்க. அப்போயே வேண்டாம் மூடான்னு சொல்லிக்கணும். சரி ஒருத்தனுக்கு கண்டாலும் தர்றாங்களே கண்டு வணி வந்து கொடுத்து கொண்டு வந்தோம். தெரியும் அங்கே எனக்கும் தருவாங்க அங்கே இருந்தவங்க போய் சாப்பிட்றது. பிறகுதான் இவங்களுக்கு அந்த சேவை அண்டா என்னென்னு காட்டுறதுக்கு வீடியோ எடுத்து போட்டது சிங்களாக்கள் தன் சிலைன்னு கொடுப்பான். தண்ணி எல்லாருக்கும் தான் நான் விடாய்க்கும், எல்லாரும் தான் பசிக்கும். உண்ட கம்பங்களத்துக்கு வரவனுக்கு மட்டும் பார்த்து மூஞ்சியை பார்த்து காட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. அவைகள் தான் இப்போ புலங்களில் பெட்டியை தாடியை முட்டு கொண்டு வகுப்படுத்துகிற ஆக்கள் கூப்பிட்டு வச்சு செவிட்டா பற்றி உள்ளாக்கிட்டு காலுக்கு வச்சு நசிக்கணும். நாயலுக்கு மூஞ்சை பார்த்து காட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு. அப்போ தான் கொழும்புல தன் சாலை வச்சாங்க சிங்களாக்கள். போகிறவன் வாரவன் நிற்கிறவனுக்கு எல்லாம்.
ஆவிலேருந்து விட்டவங்களாம் வந்து ரெண்டு போகிறோம் வாரவனுக்கெல்லாம் நன்றி இருக்கான் தமிழ் அஞ்சுங்களோட பார்க்கல இதுவே மூஞ்சி பார்க்குறதோ கம்பங்குளத்துக்கு வந்து நீங்களோ இந்தாங்க காட்டு உங்களுக்கு தான் பசிக்கும் மற்றவனுக்கு இல்லை கட்டசியாக்கள் ஊர் முழுக்க காசு வேணும் ஊர் முழுக்க காசு வேணும் வந்து ஆன்லைனில் போடுறோன்னு வேண்டியிருக்காங்க வேண்டி போட்டு என் ஃப்ரெண்ட் டினோஜன் எல்லாம் அதை காசு அனுப்புகிறோம் நடு அங்கே ஆன்லைன்காரரை கேட்டால் அண்ணன் சரியான முழு காசும் உங்களுக்கு தெரியலையா அப்போ நான் வளமையாக எங்கே போனாலும் நான் எங்கே நிற்கிறோம் அதை டக்குன்னு நான் லைவில் போட்டுவிட்டு அப்புறம் அங்கே ஆன்லைனில் லிங்க் எடுத்து போட்டு விடுவேன் என் மக்கள் நான் லைவில் வந்தால் பார்ப்பேன் கேட்டேன் ஆள் நிற்கிறேன் அப்போ ஏதோ ஒரு நல்ல விஷயத்தில் நான் நிற்கிறேன்னு பார்ப்பேன் பார்த்துட்டு அப்புறம் நான் லிங்கை போட்டு விட்டேன்னா தெரியும் இதுதான் பார்க்குறேன் முழுக்க நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அவங்க வடிவா எடுப்பாங்களே ஸோ ஜஸ்ட் அட்டென்ஷன் டு தேம் ஐ ஆம் ஹியர் அண்ட் யூ கேன் வாட்ச் இட் அதான் அது என் லைவில் போட்டு அப்புறம் அந்த லிங்க் எடுத்து போகிறேன் இந்த ஸ்டைல் அவன்கிட்ட போய் லிங்கை கேட்டால் நாளைக்கு நாளண்டை கேட்டால் கடைசியாக தெரியவில்லை உண்மையை சொல்லப்போ என்ன விளங்கிடுது காசு இருந்துருங்க ஓ என்ன சொன்னேன் என்ன நீ குறநச்ச இது என்ன விஷயம் என்ன இவ்வளோ பேசினது அவங்களுக்கு தெரியல அதனால் நாங்கள் ஆன்லைன் போடுவேன் சரி என்று போட்டு நான் ஆன்லைனில் போட்டேன் அங்கே அதுக்கு தான் ஒருத்தர் அவர்கிட்ட ஒருத்தர் வந்து என்னோட குழம்பு வேணுட்டேன் நான் போட்டு அது பெரிய ஷோ இவங்க எல்லாருமே இந்த ஆன்மீகம் ஒன்று நடத்துகிறவங்களுக்கு கடப்புலி வேணும் கடைசி வேலை செய்வாங்க அன்னதானம் பார்த்து கொடுக்குறான்டா இப்படியே அப்போ அவர்கிட்ட இந்த 5 லட்சம் வருது என்று போடுதான் இந்த ராஜேஸ்வரா நாங்கள் பிஸி நாங்கள் நீயும் 5 லட்சம் வருது பிஸி இரு இங்கே எந்த ரூமுக்கு பூட்டில் நீ அதை போடத்தானே அவனுக்கு பூட்டுக்கு போன தாரணம் போடவே என்ற காசுகளை போட்டு அதை சொல்லி ஆக்ஷன் இல்லை இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் இருக்குது ராமகிருஷ்ணன் மிஷனுக்கு நான் கொடுத்து வச்சுக்கிறேன் அப்போ என்ன பிரச்சனைவங்களும் இப்போ அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு இல்லாது கொல்லு பிடிச்சி நடக்கிறான் அப்பாவுக்கு உங்களுடைய ஏஜ் ஆச்சு அப்போ பின்னேற சாப்பாடு சில விஷயங்களை நான் பொறுப்படுத்துறது அப்புறம் நான் விட்டுட்டு போயிடலாது கோயில் பூசை பாலசனம் பண்ணியிருக்குது அப்போ நான் விட்டுட்டு வரையிலாது ரெண்டு சொல்லி நான் பொலிசுக்கு கடிதம் கொடுத்துருக்கேன் இங்கே நடக்குது இல்லை என்னை அடிச்சு கேட்கணும் ஸோ ராமகிருஷ்ணன் மிஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்தியாவில் இருக்கிற ஹெட் சாமிக்கு இதை சொன்னேன் ஹெட் சாமிக்கு சொன்னோன்னே இந்த குள்ளாச்சாமி ஒரு உதேசி இருக்குது அங்கே கிட்டத்தட்ட இது வரைக்கும் புத்தகம் மாத்திரம் ஐயா 1 லட்சம் இது 50,000க்கு மேலே வேண்டியது புத்தகம் மாத்திரம் சரி அவன் என்ன குரூப்லேருந்து தூக்கி இருக்கான் பெரிய சாமிக்கு இந்த வண்டவாளங்களை சொல்லி இன்றைக்கு ஆன்மீக நிலையங்கள் எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது பெரிய கெட்டித்தனம் நினைக்கிறது அவை செய்கிற பிள்ளைகளை சொன்னால் குரூப்பில் தூக்குறது டே நான் நினைச்சேன்னா ராமேஸ்வரன் மிஷன் பேர்லேயே 30,000 பேர் உருவாக்குற கெப்பாசிட்டி என்னடே இருக்குடா நான் ஒரு குரூப் வச்சுருந்தேன் நான் அகிலம் போட்டு பாரதம் வேண்டியது உண்டு கிட்டத்தட்ட 20,000 பேர் இருந்தது நானே விட்டு வந்துட்டேன் வேணும் குரூப்பு வேணும் அதில் இருக்கிறது ஒரு 30-300 பேர் நான் வச்சுக்கிற ஒவ்வொரு குரூப்லையும் 100 பேர் இருந்தால் இப்படி 100 குரூப் இருக்குது அப்போ என்ன குரூப்பில் நான் தூக்கினா சொல்லலை இவன் பழக்கங்கள் சொல்லுவேன் இவன் எந்த சரிகண்டு வச்சுருந்தவன் அங்கே இந்த சாமி இந்த பிள்ளைகளை சொல்லி அங்கே ஹெட் சாமிக்கு சொன்னோடனே எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி போட முடிவு எடுத்துனோட விட அவரை தூக்கி விடுவோம் என்னடா பெரிய பிடுங்கிட்டீங்க நீங்கள் சரியோ நீங்கள் நாளத்தை இருக்க மாட்டாங்க அந்த பிடிங்க என்ன தூக்கினவர் சரியோ இந்த SCFRC 87-202 கேஸில் வச்ச சட்டமாதிபரை இப்போ தூக்க போகிறாங்களா சட்டமாதிபர் இந்த கேஸுக்கு புலியான தீர்ப்பு காட்டி தான் வாதாடினவர் அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜும் இருந்தவர் அவர் எப்போ தூவாங்க வேறுங்க அதே மாதிரி இதை வச்சுக்கிற ஆட்சி யோசிக்க வரும் அவர் சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறேன் இல்லையண்டா அட்டம் காணும் ஒழுங்காக செஞ்சினவன்டா கல்வி சம்பந்தமாக நானும் அவையோட சேர்ந்து நாட்டை வளர்க்க பார்ப்பேன் இல்லையென்று சொன்னால் இவே நாட்டை விட்டு தான் கிடைக்கும் நான் அதை தானா போவில்லை நான் ஒன்றும் சேர்த்தவில்லை இந்த ஒவ்வொருத்தர் போய்கிட்டு இருக்கிறேன் சாமிக்கே இந்த எல்லாம் வேண்டாம் இவங்க இந்த மாமிக்கு என்ன நடக்கும் அப்போ விஷயம் என்னென்னா அவர் விட்டுட்டு போகிறார் ராஜேஸ்வரா போகத்தான் போகணும் என்ன இருப்பேன் நீ அண்டைக்கு எடுத்த முடிவுண்டை நல்லா லேட் ஆகிடுச்சு நல்ல காலம் நீ அங்கே மேலே போகலை இந்த இடத்த விட்டு போகிறேன் நிறைய பேர் மேலேயே வைட்டேன் வந்து சொரிஞ்சாக்கு நாட்டிலேயே இல்லை வந்து ஸ்ரீசக்கரான் என்ன கம்ப்யூட்டர் ஐயா பூட்டினவன் நாட்டிலேயே இல்லை க்ராஸ் ஃபயரிங்கில் 3 பேரும் ஒன்று போயிட்டான் இப்போ நான் அவனுக்காண்டி பித்திரி சாந்தி பூ செய்கிறான் எனக்கு தெரியாது அவங்க எப்படி போய் சேருவாங்க கடவுள் கொடுத்து வந்தேன் ஸோ நான் வந்து சொல்கிறதை சொல்கிறோம் நம்மளோட வந்துட்டேன் நான் ஒரு வரையும் போகிறேன் இது வரைக்கும் எங்கேயுமே எந்த சைட்டில் இருந்து அன்பை மட்டும் கொடுத்து கொண்டே இருக்கும் அதில் குறைவில்லை நானாக கட்டஸ் வரைக்கும் முரண்பட மாட்டேன் எவ்வளோடைய அப்படி நான் முரண்படுறேன்னா அங்கே அப்படின்ற சைட்டில் 1 பிள்ளை 2 பிள்ளை 3 பிள்ளைகள் உங்களோட சொல்லியிருக்கேன் தன்ன பிள்ளைகளுக்கு பிறகு தான் நான் முரண்பட்டு மற்றபடி நானாக எந்த உறவையும் தேவையெல்லாம் முறிக்கிற பழக்கம் என்கிட்ட இல்லை இந்த அரசியல்வாதிகள் எப்படி சாயமார் பிள்ளை விட்டால் கிழிக்கிறது உண்மை இதை பார்த்துட்டு என்னென்னா இந்த சில பிள்ளைகளும் பயப்படுவது என்ன கண்டாலே பயப்படுவது இந்த பேச்சுகள் பிளவுறவங்க தான் அப்போ இதையுமே இதை பிளவுறபடியாக பயப்படுது இவை 50 நம்பரில் வாரது நீ தான் இன்னாருன்னு சொன்னால் நானே விளையாட போகிறேன் அப்போ இது ஃப்ளோவில் வருது பயம் இவைக்கு கிளிக்கிற கிளிக்கு அவை தங்களுக்கு அவை பிளவுறபடியாக அவைக்கு பயம் இருக்குது அவை பிளவிடாதுன்னா எத்தனை பேர் பயப்பட காய்ச்சல் இருக்கு சரி அடுத்த பதிவு போகும் இப்போ இந்த தேரருக்கு என்ன செய்யலாம்
அந்த பொம்பளையை ரேப் பண்ணது வந்து வந்து அது இப்படித்தானா சின்ன சின்ன தவறு நடக்கும். இது அந்த சிறிய ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு வயதானவன் ஒரு இளம் பொம்பளை ரேப் பண்ணாலே அது தவறு முதலாவது. ரெண்டாவது ஒரு பிக்கு ஒரு பொம்பளை ரேப் பண்ணால் அதை விட பெரிய தவறு ரெண்டாவது. மூன்றாவது அவன் வயதோ கிழட்டு வயதோ ஒரு சிறுமி பேர கூட்டப்புள்ள மேலே உள்ளே ரேப் பண்ணியிருக்கான் ஐயா. இன்னொரு கிழட்டு பிக்கு வேஷம் அவன் சொல்கிறான், சுடணும் அவங்களே அவன் சொல்கிறான். அவர் என்ன விளவிட்டவர்? இது சாதாரண பிரச்சனை, எல்லா இடம் நடக்கிறது. இந்த சின்ன பிள்ளைகளை நீங்கள் சொல்லி நீங்கள் லாபம் தேடாங்க, உங்களுக்கு வருமானம் தேடாங்க. ஏன்னா இந்த பிக்கு பெண்ணாடையை பற்றி சொன்னால் எங்களோட ஒவ்வொரு அக்கௌண்ட்ல என்ன இருக்க பேங்க் வசூலுக்கும் இல்லை கொமர்ஷியல் பேங்க்கும் எல்லாத்துக்கும் இருக்கும் காசு விழுந்து கொண்டு இருக்கும். நான் மட்டும் இல்லை எல்லாருக்கும் பிக்கு பற்றி குறையா சொல்கிற எல்லா அக்கௌண்ட்லையும் காசு விழுந்து பண்ணுறான். அந்த பெண்ணாடை பிக்கு அவனோட பேர் அவனோட நல்ல காரணமாடாப்பா அவன் போயிட்டு இதெல்லாம் இதுதான் சொல்கிறது. இதெல்லாம் உடனுக்குடனே இந்த சில பேர் சொல்லுவா போல பிளான் பண்ணிக்கணும் வரணும். எல்லாம் வந்து பிளான் பண்ணி கையில் எடுத்துக்கொண்டு தான் பெறணும் கேட்க போயிட்டு யாரோ ஒரு தேரோ தேரை சொல்கிற தங்கட இந்த சின்ன ரேப் பண்ண தேரை செஞ்சது பிள்ளை இல்லையா, அது எல்லாடா நடக்காதா. ஒரு பெண்ணாடைக்கு ஒரு பரதேசி விளக்கம் கொடுக்கும். பெடல் காஸ்ட்ரோ சொல்லுவார் என்னன்னு கேட்டால், ஒரு அயோக்கியனை புனிதப்படுத்துகிற நினைக்கிறோம் நான் படு அயோக்கியன். இப்போ இவன் தான் படு அயோக்கியன், அவன் செஞ்சது கூட பிள்ளை, அவனுக்கு பாவனைப்பு கொடுத்தாலும் அந்த செய்தது பிள்ளை இல்லை இல்லை சின்ன பிரச்சனை. நான் இவன் பட அயோக்கியன், இவனை தெரியல விட்டு நாய் சொல்கிற மாதிரி சொல்லணும். நாயை சனம் அடித்து கொள்ளணும், சிங்கள மக்கள் அடித்து கொள்ளணும். சிங்களத்தில் ஒரு பதிவு விடுவோம் பார். முதலாவது பதிவு சிங்களத்தில் கரெக்ட். இந்த பிக்கு விடுறா தான் சிங்கள மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம். ரோட்டில் வச்சு சிங்கள மக்களை அடித்து கொள்ளணும், இனவாதமாக்கக்கூடாது. தமிழ் பொம்பளையை பிடிச்சான், அந்த ஒரு பெண்ணை பிடிச்சான்னு கதையணும். சரிதானே, வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு பெண் அதுக்குன்னு சிறுமியை எப்படி செஞ்சான் மகளிர் நினைப்பை எல்லாரும் கொதிச்செலவணும். நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சிங்கள மகளிர் நினைப்போட கனெக்ட் பண்ணணும், தெளிவாக கொடுக்கணும். நம்மளுக்கு தான் சிஸ்டம் தெரியும், நம்மளுக்கு எப்படி ஒழுங்காக இருக்கணும்னு தேவைப்பட உடைக்கவும் தெரியும். மகாபாரதம் கிருஷ்ணனை கும்புறாண்டா அப்படி இருக்கும், அப்படி உடைச்சவங்க பலங்கள் இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தனை உடைக்கிறது. ஒழுங்காக இருக்கிற கெட்டவங்களை உடைக்கவும் தெரியும், சிதறப்பே இருக்கிறவங்கள சேர்க்கவும் தெரியும். தேவைக்கு எந்த அம்பை எப்படி ஜூஸ் பண்ணுறான்னு தெரியும், அந்த டெக்னிக் அனைத்தையும் அறியும். ஸோ இப்போ என்ன சொல்லித்தரணும்டா உங்களுக்கு சொல்லித்தர சொல்லி சொல்கிறது, ரத்னாபுரி பெண்கள் அமைப்பு மட்டும் இல்லை, யாழ்ப்பாணத்து பெண்கள் அமைப்பையும் கூப்பிடுங்கோ. தமிழ் பெண்கள் அமைப்பு எல்லாரும் முதல் கூப்பிட்டு கதைச்சு முதல் நீங்கள் கலந்து தராங்க. அடுத்தது முஸ்லீம் பெண்கள் அமைப்புகளையும் கூப்பிடுங்க, அவைக்கு நாளைக்கு நடக்கும். முஸ்லீம் மூலையில் பௌத்த பிக்கு தொடமாட்டாரான் இல்லை. அடுத்தது கிறிஸ்டியன் ஆக்களையும் கூப்பிடுங்க. பாதிரி மேரேஜில் வேறு செஞ்சாலும் பிக்கு வந்து பிக்குக்கு என்ன சொன்னவே நேரம் வருது பச்சையாக காய்க்கலாம் சரியில்லை, மக்கள் விளையாட சரி. அவருக்கு வலிக்கிட்ட உடனே அவர் சமயம் பார்க்க மாட்டார், கிறிஸ்டியன் பிள்ளை அந்த பிள்ளைன்னு அவர் தண்டை வேலையை தான் காட்டுவார். அப்போ இந்த பிக்கு மாதிரி ஆக்கள் கிறிஸ்டியன் பிள்ளை பொம்பளை பிள்ளையை தான் தொட போகிறான், முஸ்லீம் பிள்ளையை தான் தொட போகிறான், சிங்கள பிள்ளையை விட போகிறான். அப்போ நீங்கள் முதல் கிறிஸ்டியானிட்டி ஃபீமேல்ஸை கனெக்ட் பண்ணுங்க, அடுத்தது முஸ்லீம் ஃபீமேல்ஸை கனெக்ட் பண்ணுங்க, மகளிர் அமைப்புகளை எல்லாருமா சேர்ந்துட்டு யூ கேன் கால் ஃபார் த ஃபீமேல்ஸ் ஆஃப் புத்திசம். புத்திசத்துலேயும் பெண்கள் இருக்கேன் சரிதானே, பெண்கள் மொங்ஸ் மாதிரி இருக்கேன் இல்லையோ அவைகளை கூப்பிடுங்க, அவைக்கு எதிராக அவையத்தான் திருப்பிடும். ஸோ நல்ல தேரர் மாதிரி இருக்கேன் பெண்கள், இளம் பெண்கள் இருக்கு. எத்தனையோ சில பெண்களை பார்த்துருக்கு, பார்த்தா மிக நடிகை மாதிரி இருப்பிடும், அதுகளை மொட்டை அடிச்சு போட்டு விட்டுருக்கான், அது தானா அடிச்சதோ இதெல்லாம் போச்சு வரியாது இப்படி நான் கன்னடத்தை கண்டிருக்கேன், அது பெரிய திரும்பிகள் இருக்க வேண்டாம். அப்போ அதுக்காண்டி வடிவில்லாதவர்கள் மொட்டை அடிச்சுட்டு இருக்கலாம் இல்லை, பெண்கள் என்றாலே முடிய வச்சு ஒழுங்காக இருக்க வேண்டிய அதுக்காக அப்போ விட்டுருக்கு. இவங்களை அதுக்கு மொட்டையை அடிச்சு போட்டு காவியண்டு காட்டி அப்படி நிறைய பெண்கள் பிக்குனிகள் இருக்கீங்க பொம்பளையார், அதுக்கு பிக்குனிகள்னு தெரியாது. அவைகள் அப்படிங்க நீங்கள் ஒரு பெண்களாக இருக்கிறீங்க, உங்களோட ஒரு ஆண் சமூகம் இப்படி செஞ்சிருக்குது, ஒரு பெண்ணாக நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு போய் கேளுங்க விடுவாங்கள ஒரு பிக்குனி மேலே என்ன பூழலுக்கு அமைக்க வச்சு கொண்டு விடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. பூனா மக்களே எவன்கிட்ட போய் எப்படி பேட்டி ஏற்கிறன்னு தெரியாது, எதை கதைக்கிறன்னு தெரியாது, சும்மா அமைச்சட்ட கோவண துண்டு காஞ்சிடும் அதை காக்கா கொண்டு வச்சுட்டு கொட்டை இடத்துல எழுவார் ஐவிசி பாஸ்கரன். இங்கே மாங்காய் கொட்டையை கிளிக்கி இருக்கணும், போலீஸ் பஞ்சாயிரம் ஒளி போட்டு வந்து இங்கே மாங்காய் கிளிக்க கொண்டு விட்றான். இவங்களுக்கு இல்லை அந்த இங்கே தேர் ஊடகத்தை சொல்கிறேன், போய் ஒரு பெண் பிக்குனிட்ட பேட்டி எடுங்கடா. நீங்கள் ஒரு பெண் பிக்குனி, இப்படி ஒரு பெண்ணை இப்படி ஒரு துறவி பாலியல் பழக்காங்க என்ன சொல்லுறீங்க? அடுத்து பாருங்க போட்டி நாடு மாறும் ஐயா. இதை பாவிங்கடாப்பா, புத்தி உள்ளவன் கத்திய பாவிக்க மாட்டான் சரிதான்.
ஸோ அந்த பன்னாட சொல்லுது அவர் இப்படி சிறு தவறு நடக்குவான், தவறுமே சிறு தவறு அது, இது சாதாரண அடுத்தவரை இதை பெருசுபடுத்தி லாபம் தடாங்க இருந்தால் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் காசு போகுது. வேறதேசி தெருவில் வச்சு அடிச்சு சாப்பிடணும் அவன் பேர் பொண்ணுவா தப்பிட்டான் முதல் வாய்ச்சினாங்க. இதில் ஊடகங்களை தட்டி கொண்டு போய்க்கலாம். இது இந்த மின்னக்கடையில் உடனே வந்துட்டு நான் லைவ் இன்றைக்கு பெருசாக வரலன்னு இருந்து நான் இருந்தாலும் என்ன காணாட்டி நிறைய பேருக்கு திக்கண்டுது அங்கே. உங்களதான் இருக்கிறதா சில நேரங்கள் என்னாச்சோ ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சு வரைஞ்சவே காணாட்டி காலுக்கு என்னாச்சோ வைக்கு என்னாச்சோ காணல். அவனோட பிக்கு ஒரு பெரிய ஒரு பிக்கு இன்னொரு பிக்குக்கு வக்காலத்து வாங்க, அது பெரிய பிள்ளை இல்லையா. சரி, முன்னுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பேர்கள் வாய்ச்சிருக்கிறேன். ஸோ வேறு என்ன, பெண்கள் அமைப்பெல்லாம் ஒன்றுபடுங்கோ. குயிக்காக மீடியாக்காரருக்கு நான் ஒன்று சொல்கிறேன், இதுக்காண்டு வினக்காண்டு போங்கோ, நயனாதி தேர்தல்கிட்ட பேட்டி எடுங்கோ, ஆண் பிக்கு மேரட்டையும் பேட்டி எடுங்கோ, இனவாதம் மதவாதத்தை தூண்டாயுங்க. ஒரு பெண்ணுக்கு அணி நடக்கின்ற வியூவில் பாருங்க, சரிதானா? இந்த பெண்ணுக்கு செஞ்சு அந்த பெண்ணுகள் எல்லாம் பெண் தான். ஸோ எல்லா பெண்களையும் கலெக்ட் பண்ணுங்க. ரத்னபுரி மட்டுமில்லை, எல்லா பெண்களையும் கலெக்ட் பண்ணி போராட்டத்தை செய்யுங்க. நீதி கிடைக்கும் பிறகு அவனை விட கேளுங்க. இவனுக்கு வக்காலத்துவம் அவனை முதல் பிரித்து அடைக்க சொல்லி கிருஷ்ண சைடில் அதுதான் பிளவரோன பிறவாகலாம், பிளவரோன உடந்தையானது தான் அடி முதல். ஸோ அவனு தான் சாத்து அட்டாக். அப்போ இவனை முதல் அடைக்கணும். அவனுக்கு வக்காலத்து வாங்குற தேர்தலை அடைக்கணும். இப்படி பார்க்க போனால் நிறைய பேர் வக்காலத்து வாங்க எல்லாரும் அடைக்கணும். எங்கட என்ன பேர் ஜனாதிபதி ஒரு புது அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. இதோட கண்டுபிடிக்காண்டு வாழ்த்துக்கள் ஐயா. அதை செயல்படுத்தணும் பேரு கண்டு இல்லாமல். இந்த ஜெஃப்னா கேம்பஸில் சில வந்து ஃப்ளோவில் வந்து கணக்காச்சும் போவேன். பொங்குதாமல் நடக்க தாங்கள் ராயங்கெல்லாம் நிப்பாடுறாங்க பேருக்கு. அங்கே பார்த்தா அங்கே அதை பற்றி ஒன்றும் இல்லை, பானியை வச்சு பொங்கி கொண்டு இருக்காங்க. பொம்பளை பிள்ளைகளை சீனியர்ஸ் ரேக்கிங் பண்ணுறாங்க, பட்டியல் படிக்க விட்டு போய் இவன் ஆய் வந்து ரேட் பண்ணுறான்னு கருத்தை கொடி கட்டுறான். நீ ரேட் பண்ணுறதை நிப்பாடுறாங்க கேட்டேன். அது பெரிய ஸ்டோரி, அதில் நாங்கள் நிப்பாட்டியிருக்கோம். அது வேறு பிரச்சனை. இப்போ போனோம் ஃப்ளோவில் வந்து கொண்டு இருக்கும். அது மாதிரி இவையும் வந்து இப்போ அனுராகம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அதை போடாமல் நான் அப்படி தான் அழினான். சதுரங்க காய் நகரத்தில் ஒரு அங்கமாக அரசியல் சதுரங்கத்தில் ஒரு காய் நகரத்தில் இல்லாமல் உண்மையாக மாணவர்களை வரவேற்று நிகழ்வாக இருக்க வேண்டும். இதுக்கு யாழ்ப்பாண மாணவர் ஒன்று அதான் இப்போ கயந்திரன் குதிரை கயந்திரன் சொல்லுவாங்களா, கொஞ்சம் உயரம் குறைஞ்சு 40,000 சிவப்பட்டு சொன்னேன். அவராக நாங்கள் இப்போ பிரச்சனை இருந்தேன். அவரோட தான் கடிதம் கொடுத்துட்டு வந்தேன். அவராக சொன்னார், அண்ணன் நீங்கள் ஜீவனி படம் நாங்கள் பார்த்துக்கோம். அவன் எங்கே ஒன்றும் செய்யலை, ஒரு பேருக்கு அங்கே ஆமி ரைப் பண்ணுறான்னு கத்துறாங்க. யூனிவர்சிட்டிக்கு பட்டியலை ரைப் பண்ணி பட்டியலில் படிப்பு கேட்டார். அப்போ அதுமாரி அனுரவம் ஃபார்மாலிட்டிக்கு பிக்குகளை பிடிக்கிறன்னு இல்லாமல் ரியலாக அதை செய்யுங்க. அரசியல் சதுரங்கத்தில் காய் நகரத்தில் ஒரு நிகழ்வாக இல்லாமல் உண்மையில் தவறு நடக்கிற பிக்குகளை அரெஸ்ட் பண்ணுறது இல்லை நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வழியாக இருக்கணும் உண்டு. ப்ளஸ் பாலியல் கல்வியை கொண்டு சொல்லுங்க. ஹரணியம்மா சந்திக்க சொல்ல என்ன, அல்லது நான் அவளுக்கு மெயில் போடுறேன் பாலியல் கல்வியை இன்ட்ரடியூஸ் பண்ணாமா, அல்லது அந்த பழைய பன்னாடு அவன் இருக்கான அந்த சக்கனோட அவளை கேட்பாள். சக்கனன்றவன் எனக்கு பாடம் படிக்கிறவன், கொஞ்ச காலம் பிஸியாக இருந்தான். அவனை மாதிரி அவனும் இப்படி தான் காவி கட்டிக்கொண்டு காவியனோட ஒன்று ஞாபகம் வருது. காவியை காட்டிக்கொண்டு செய்கிறவங்களுக்கு அநியாயம். ஆக்களை பொடிகளை பாடம் பண்ணுறது, ராக்கிங் செய்கிறவனை பாடம் பண்ணுறது, இல்லை ராக்கிங் செய்கிறவனுக்கு கொப்பி விடுறவனை பாடம் பண்ணுறது. அதில் செஞ்சவன் தான் பிசிஎன் முதல்வன் சக்கரவாயாண்டு. நான் வைஸ் சான்சலர் பர்சன்டேஜ்னு போய் ஆக்களை விட்டு குழப்பினோம். கேட்டால் ஐயோ தெரியாமல் நடந்துட்டு இருந்தேன். பாப்பம் இருக்காது கேஷன்ட் வச்சுனா எல்லாரும் போட்டு தான் பெறணும். நானும் எத்தனையோ பேரை கொண்டே அதை நிறுத்தக்கூடாதுன்னு சில ஆன்மீகத்தில் சொன்னபடியால் பொறுத்து கொண்டுருக்கோம். வெயிட் பண்ணுங்க, போகிறோம் எல்லாருக்கும் இருக்குது. அப்போ அவன் எதுக்கு வந்தாண்டா அவனும் இப்படி தான் காவியெல்லாம் காட்டிக்கொண்டு படிக்கிறது வர அடிக்கிற சிவங்க மேற்காட்சி கொண்டிருப்பான். இன்றைக்கு தான் சமூகத்தில் இன்றைக்கு தான் பெரிய பிரச்சனை. கல்வி மாநிலம் இருக்கிறத, அமத்துவன் இருக்கிறத, சமூகத்தில் பேரன் இருக்கிறத பெரிய பிள்ளைகளை விட்டு கொண்டு. ஸோ பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த உதவியை பெறலாம். நீங்கள் பெண்கள் அண்டேன்னு இருக்கிறீர்கள். பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பெண் அமைப்பு இருக்க வேணும். அதான் நான் அங்கே சொல்லிட்டு வந்தேன். எல்லாருக்கும் எல்லா யூனிவர்சிட்டி வைஸாக தனித்தனியாக டீமாக சமூக வேலை செய்யாமல் யூனிவர்சிட்டி வைஸாக இருக்க வேணும். அதோட பெண்களுக்குன்னு சொல்லி கேம்பஸில் படிக்கிற எல்லாருக்கும் பெண்களுக்குன்னு ஒரு ஃபார்மேஷன் ஒன்று இருக்கும் உமன்ஸ். ஸோ அவைகளை தொடர்பு கொள்ளணும் சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை. அரசாங்கத்தை குழப்புற விஷயத்துக்காக நான் சொல்லல. இனிமேல் இப்படியான பிக்கு மேலே சொல்கிற வேலை இருக்கக்கூடாது. இல்லைன்னா நான் டிரைவர் எடுக்க வேண்டிய இப்பயே சொல்லியிருக்கு. இந்த நாடு பிடிக்கையில் போட்டு தள்ளுறதுக்கு பொறுத்தது போதும் பொங்கிலமானே கல்வி வேறு கத்தரிக்காய் வரலாம் பார்த்தோன்னு இருக்கலாம். அந்தந்த இடத்தை ஸ்பொட் பண்ணி மண்டையில் வட்டி வச்சுட்டு போய்கிட்டே இருக்கவங்க. இன்குறை ஒன்று மயிரும் தேவையில்லை போ. ஓகே, கவர்மெண்ட்டுக்கு இது சொல்லியிருக்குது. மிஷன் இன் ஆக்ஷனில் இறங்கு. அந்த அனுரை போட்டு அந்த டீம் இருக்குது தானே, அதாவது பிக்கு மேப்பெல்லாம் விட்டா கண்டிக்கணும், உடனடியாக ஆக்ஷனில் இறங்கணும், தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லிக்கொண்டு
ஸோ உங்களோட இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். காட் பிளஸ். லவ் யூ ஆல்.